Very good morning. வாழ்க வளமுடன். Today topic is very interesting topic. Determinants of demand. Today topic determinants of demand. Okay, first of all we should know about what is demand. Demand is the number of consumers who are willing and able to buy products at various prices during a given period of time. ஒரு டிமாண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிறைய ஒரு பையர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பல விதமான ப்ரைஸில் வந்து அந்த ப்ராடக்டை அவங்களுக்கு வாங்குறதுக்கு வில்லிங்கும் இருக்கணும், எபிலிட்டியும் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அதை வந்து நம்ம டிமாண்ட் சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம டிமாண்ட் பற்றி ஆல்ரெடி நிறையா பார்த்ததுனால இன்றைக்கி நம்ம வந்து டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் டிமாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். Demand for a commodity is influenced by a number of factors. Yes, this is true. In our daily life, we often hear the word demand for goods and services. Simply, நம்ம வந்து demand பற்றி சொல்லணும் அப்படின்னம்னா consumers decide to buy goods and services without any hesitation and pay the price for it. எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல் ஒரு கன்சியூமர் ஒரு டிமாண்டை வந்து ஒரு பொருளை வந்து ஒரு கமோடிட்டியை வந்து அவர் வாங்கணும். ஸோ அப்படி வாங்கிட்டாரு அப்படின்னம்னா அது நிச்சயமாக டிமாண்ட்குள்ளே வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து டிமாண்ட். இன்ஃப்ளூயன்ஸ் என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, டிமாண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிமாண்ட் ஃபார் அ கமோடிட்டி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் டியூ டு அ நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ். எஸ், ஒரு டிமாண்டை வந்து ஒரு சில ஃபேக்டர்ஸ் வந்து இன்க்ரீஸும் பண்ணும், சில ஃபேக்டர்ஸ் வந்து அந்த டிமாண்டை வந்து டிக்ரீஸும் பண்ணும். ஸோ அப்போ அந்த வேரியஸ் ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த ஃபஸ்ட்டு ஃபேக்டர் என்ன அப்படின்னம்னா ப்ரைஸ் ஆஃப் கமாடிட்டி. இந்த ஃபஸ்ட்டு ஃபேக்டர் அப்படிங்கிறது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி அப்படின்னு பார்க்க போகிறோம். த டிமாண்ட் ஃபார் அ கமாடிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட் டு இட்ஸ் ப்ரைஸ். This means when the price of the commodity increases, its quantity demanded decreases, vice versa. ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னம்னா ஆட்டோமேட்டிக்கலி அந்த ப்ராடக்டோட டிமாண்ட் வந்து குறையும். அதே மாதிரி ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னம்னா அந்த ப்ராடக்டோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா இஃப் த ப்ரைஸ் ஆஃப் த கிவன் கமோடிட்டி மீன்ஸ் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு டீ வச்சுக்கலாம். So increases its quantity falls as the satisfaction derived from the tea will fall due to a rise in its price. For example, நம்ம ஒரு டீ குடிக்கிற ஒரு பர்சனாக இருப்போம். ஸோ ஒரு கப் டீ வந்து 10 rupeesன்னு இது வரைக்கும் நமக்கு வித்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திடீர்னு ஒரு 15 rupeesஸாக அதை வந்து ப்ரைஸை ரைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ அந்த 15 rupeesஸை நம்ம கொடுத்து அந்த டீயை வந்து நம்ம வாங்கி குடிக்கிறதுக்கு வந்து நமக்கு மனசு இல்லை. ஸோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு கிடையாது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா அந்த ப்ராடக்டை நம்ம வாங்குறத நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம். இதுதான் வந்து ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய டிஃப்ரென்ஷியேட் இருக்குது. ப்ரைஸ் ஆஃப் ரிலேட்டட் குட்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. ப்ரைஸ் ஆஃப் ரிலேட்டட் குட்ஸ் அப்படின்னு என்ன பார்க்கலாம் அப்படின்னம்னா டிமாண்ட் ஃபார் அ கமாடிட்டி இஸ் ஆல்சோ இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த ப்ரைஸ் ஆஃப் அதர் ரிலேட்டட் குட்ஸ். எஸ், ஒரு ப்ராடக்டோட டிமாண்டு வந்து அதனோட அதர் குட்ஸோட ரிலேட்டடாக இருக்கும். சரியா, சப்ஸ்டிட்யூட் குட்ஸாக இருக்கலாம், அது காம்ப்ளிமெண்ட்ரி குட்ஸாக இருக்கலாம். த அதர் ரிலேட்டட் குட்ஸ் ஆர் ஜென்ரலி ஆஃப் 2 types இருக்குது. அந்த 2 types என்ன அப்படின்னம்னா சப்ஸ்டிட்யூட் குட்ஸ், காம்ப்ளிமெண்ட்ரி குட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. த ஃபர்ஸ்ட் சப்ளிமெண்ட்ரி குட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு நம்ம பார்ப்போம். சப்ஸ்டிட்யூட் குட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சப்ஸ்டிட்யூட் குட்ஸ் அப்படிங்கிறது ஆர் தோஸ் குட்ஸ் விச் கேன் பி யூஸ்ட் இன் பிளேஸ் ஆஃப் ஒன் அனதர் ஃபார் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் அ பர்டிகுலர் வாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னம்னா டீ அண்ட் காஃபி சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஈவினிங் நல்ல ஒரு மழை, இப்போ ஒரு நல்ல ஒரு மழைக்காலமாக இருக்குது. ஸோ அப்போ வந்து ஈவினிங் ஆனவுடனே நமக்கு வந்து சூடாக ஒரு காஃபி குடிக்கணும், இல்லைன்னா ஒரு டீ குடிக்கணும் அப்படின்னு நமக்கு தோணும். ஸோ இப்போ சப்போஸ் வந்து காஃபியோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னம்னா நமக்கு வந்து சூடாக ஒரு காஃபி ஏதோ ஒன்று நமக்கு சூடாக குடிக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஷிஃப்ட் ஆயிடுவோம். சரி, ஓகே, டீ இருந்தால் போதும், எனக்கு வந்து இந்த மழைக்காலத்தில் வந்து ஒரு சூடாக ஒரு டீ குடித்தா போதும், சூடாக ஏதாவது ஒரு கப் ஆஃப் காஃபியோ இல்லை டீயோ இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னம்னா இந்த சப்ஸ்டிட்யூட் குட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னம்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஈக்குவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு கொடுக்கும். இது இல்லைன்னா அது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் த ப்ரைஸ் ஆஃப்
ப்ரைஸ் ஆஃப் அ சப்ஸ்டியூட் குட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காஃபின்னு வச்சுப்போம், இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா தென் டிமாண்ட் கிவன் கமாடிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் டீ வில் ரைஸ் அஸ் டீ வில் பிகம் ரிலேட்டிவ்லி சீப்பர் இன் கம்பேரிசன் டு காஃபி. நம்ம காஃபியும் டீயும் கம்பேர் பண்ணும்போது இப்போ நம்ம ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாகவே இருப்போமே, வீட்டில் இருந்து நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, கரெக்டாக தான் பாக்கெட் மணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ பாக்கெட் மணி கொடுக்கும்போது நம்ம கேன்டீனில் ஈவினிங் ஆனால் ஒரு காஃபியோ ஒரு டீயோ குடிக்கலான்னு வருவோம். திடீர்னு கேன்டீனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னம்னா 10 rupees காஃபி இருந்தது, திடீர்னு 15 rupees ஆயிடுச்சு. ஸோ அப்போ நம்ம ஸ்டூடெண்ட்டில் நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஓகே நமக்கு காஃபி தான் குடிக்கணும், இல்லை அது வீட்டில் போய் குடிச்சிக்கலாம், இப்போயே நமக்கு வந்து ஒரு டீ இருந்தால் போதும் அப்படின்ட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டீக்கு ஷிஃப்ட் ஆயிடுவீங்க. ஏன் ஷிஃப்ட் ஆகிறீங்க அப்படின்னம்னா சீப்பர் இன் கம்பேரிசன் டு காஃபி. ஸோ கம்பேர் பண்ணி பார்க்குறீங்க, காஃபியை விட டீ கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்குது, ஸோ இதே நமக்கு போதும் அப்படின்னு பார்க்குறீங்க. ஸோ டிமாண்ட் ஃபார் அ கிவன் commodity is directly affected by changes in the price of substitute goods. ஸோ இதுதான் substitute goods அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னம்னா காம்ப்ளிமெண்ட்ரி குட்ஸ். காம்ப்ளிமெண்ட்ரி குட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னம்னா the goods that are used together to satisfy a particular want like tea and sugar. An increase in the price of complementary goods leads to a increase in the demand for a given commodity and vice versa அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காம்ப்ளிமெண்ட்ரி குட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னம்னா இந்த குட்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னம்னா ரெண்டையும் நம்ம இணைச்சி யூஸ் பண்ணால் மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை தனியாக நம்மளால் யூஸ் பண்ண முடியாது இந்த காம்ப்ளிமெண்ட்ரி குட்ஸ் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இஃப் த ப்ரைஸ் ஆஃப் அ காம்ப்ளிமெண்ட்ரி குட் ஃபார் எக்ஸாம்பிள் சுகர்னு வச்சுக்கலாம், ஸோ இன்க்ரீசஸ் தென் டிமாண்ட் கிவன் கமாடிட்டி டீ வில் ஃபால் ஆஸ் இட் வில் பி ரிலேட்டிவ்லி காஸ்ட்லியர் டு யூஸ் போத் குட்ஸ் டுகெதர். ரெண்டையுமே நம்ம இப்போ பயன்படுத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சுகரோட ரேட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டீயோடையோ இல்லை காஃபியோட விலை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட்ரி குட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னென்னா ரெண்டு குட்ஸையும் நம்ம சேர்த்து பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும். ஸோ த டிமாண்ட் ஃபார் அ கிவன் கமாடிட்டி இஸ் இன்வர்ஸ்லி அஃபெக்டட் பை சேஞ்சஸ் இன் த ப்ரைஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரி குட்ஸ். இந்த காம்ப்ளிமெண்ட்ரி குட்ஸ் வந்து டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்காது, இன்வர்ஸ்லி அஃபெக்டடாக தான் ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சப்ஸ்டியூட் குட்ஸுக்கு நம்ம வந்து டீ காஃபி தான் நமக்கு எக்ஸாம்பிள் கிடையாது. இந்த சப்ஸ்டியூட் குட்ஸுக்கு வந்து நம்ம என்ன சொல்லலாம், இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் சொல்லலாம் இல்லையா, அந்த கோக் அண்ட் பெப்சி, அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னம்னா பென், அப்படி இல்லைன்னா பென்சில் நம்ம எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் இங்க் பென், அப்படி இல்லைன்னா பால் பென் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி குட்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து சப்ஸ்டியூட் குட்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். காம்ப்ளிமெண்ட்ரி குட்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா இப்போ நல்ல எக்ஸாம்பிள் என்னென்னா கார் அண்ட் பெட்ரோல். இப்போ பெட்ரோல் நமக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னம்னா நம்ம கொஞ்சம் யோசிப்போம், என்ன யோசிப்போம், கார் இப்போ புதுசாக வாங்கலாமா இல்லை பைக்கெல்லாம் நம்ம வாங்கலாமா, இப்படி பெட்ரோல் விலையெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதே, நம்ம வந்து பேசாமல் பைக்குக்கு போயிடலாமா. ஸோ அதையெல்லாம் நம்ம வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இதுதான் வந்து சப்ஸ்டியூட் குட்ஸ் அண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி குட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இன்கம் ஆஃப் த கன்சியூமர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபேக்டர் என்னென்னா இன்கம் ஆஃப் த கன்சியூமர். த எஃபெக்ட் ஆஃப் த இன்கம் ஆஃப் த கன்சியூமர் ஆன் த குவான்டிட்டி டிமாண்டட் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் குட். த நேச்சர் ஆஃப் குட் அப்படிங்கிறது நான் சொல்கிறது என்ன அப்படின்னா ஒரு இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா குட்ஸையுமே நம்ம அதிகப்படியாக வாங்குவோம்லாம் கிடையாது. ஸோ எந்த குட்ஸை நம்ம அதிகமாக வாங்குவோம், எந்த குட்ஸை நம்ம வாங்கிட்டு இருந்த குட்ஸை இன்கம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்ம அதை குறைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து தெர் ஆர் 2 types ஆஃப் குட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். நார்மல் குட்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ இந்த நார்மல் குட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு பர்சனுக்கு வந்து இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா those goods whose demand increase with an increase in the income of the consumer are normal goods. ஒருத்தருக்கு இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவர் நார்மல் குட்ஸ் வந்து அதிகமாக வாங்குவார். ஃபார் எக்ஸாம்பிள் பிராண்டட் ஐட்டம். இப்போ 10,000 நான் வந்து சேலரி வாங்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு வந்து 50 இல்லைன்னா 1 lakh இல்லைன்னா 2 lakhs 5 lakhs எனக்கு வந்து சேலரி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னம்னா என்னோடய லைஃப் ஸ்டைலே எனக்கு மாறும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் யாருக்கு இன்கம் சேஞ்ச் ஆகுதோ ஸோ அவங்க லைஃப் ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள பர்ச்சேஸ் பண்ணுற ஐட்டம்ஸும் சேஞ்ச் ஆகும். ஸோ பிராண்டட் ஐட்டம்ஸை அவங்க பிக் பண்ணுவாங்க. ஸோ இன்ஃபீரியர் குட்ஸ் அப்படிங்கிறபோது என்ன அப்படின்னா இன்ஃபீரியர் குட்ஸ் அப்படிங்கிறது இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த இன்ஃபீரியர் குட்ஸ் ஒரு சாதாரணமான இல்லை மட்டமான பொருட்களை வாங்குறத நம்ம வந்து தவிர்ப்போம். தோஸ் குட்ஸ் ஹூஸ் டிமாண்ட் ஃபால்ஸ் வித் அன் இன்க்ரீஸ் இன் த இன்கம் ஆஃப் த கன்சியூமர் ஆர் கால்டு இன்ஃபீரியர் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹூஸ் கிளாத்தஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மட்டமான ஒரு கிளாத்தில் வந்து நம்ம எடுக்கிறது. ஸோ அந்த பிராண்டட் ஐட்டம் இல்லாமல் சாதாரண ஒரு குட்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். ரொம்ப தரம் குறைவான குட்ஸ் எல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம் இன்கம் கம்மியாக இருந்துச்சுன்னா.
ஓகேவா? அதே மாதிரி இன்கம் அதிகமாகும் பொழுது அதிகமாச்சு அப்படின்னம்னா இந்த இன்ஃபீரியர் குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதை நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம், குறைச்சிப்போம். நம்ம வந்து என்ன குட்ஸை நம்ம வந்து வாங்க ஆரம்பிப்போம் அப்படின்னம்னா பிராண்டட் ஐட்டம்ஸை வாங்க ஆரம்பிப்போம். ஸோ இதுதான் இன்கம் ஆஃப் த கன்சியூமர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னம்னா, ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட், டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் த கன்சியூமர். இந்த டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸும் ஒன் ஆஃப் த ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம், டிமாண்டை வந்து டிட்டர்மைன் பண்ணுறது. த ஃபேவரபிள் சேஞ்ச் இன் த டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் த கன்சியூமர் லீட்ஸ் டு அ ரைஸ் இன் த டிமாண்ட் ஃபார் அ commodity, and the unfavorable change in the taste and preference of the consumer drops the quantity demanded of a commodity அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஃபேவரபிள் சேஞ்ச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சி போச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாக்லேட் எடுத்துப்போம். இப்போ சாக்லேட் வந்து இப்போ உங்களுக்கு 5 ஸ்டார் இருக்குது, டேரி மில்க் இருக்குது. ஒரு சிலருக்கு டேரி மில்க் சாக்லேட்டோட டேஸ்ட்டு பிடிக்கும், ஒரு சிலருக்கு 5 ஸ்டார் சாக்லேட்டோட டேஸ்ட்டு பிடிக்கும். ஒரு சிலர் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் அட்ராக்ட் ஆவாங்க, சில அட்வர்டைஸ்மெண்ட் கூட நமக்கு அட்ராக்ட் ஆகும். ஸோ டேஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சி, அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் பிடிச்சிருந்துச்சி, ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, இந்த சாக்லேட் தான் நான் வாங்குவேன் அப்படின்னம்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஃபேவரபுளாக இருந்ததுன்னா அது இன்க்ரீஸ் ஆகும். ஒரு ப்ராடக்டை வாங்குறதுல அவங்க அன்ஃபேவரபுளாக இருந்தாங்கன்னா, அவங்க டேஸ்ட்டு அந்த ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு பிடிக்கலை, அந்த டேஸ்ட்டு பிடிக்கலை அப்படின்னம்னா அந்த பொருட்களை வாங்குறது வந்து அவங்க ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் த கமாடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு செலிப்ரிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, எண்டோஸ் அ நியூ ப்ராடக்ட் கொடுப்பாங்க. திஸ் மே இன்க்ரீஸ் டிமாண்ட் ஃபார் அ ப்ராடக்ட். இப்போ யாரோ இப்போ நமக்கு பிடிச்ச ஒரு ஆக்டரோ இல்லைன்னா நமக்கு பிடிச்ச ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனோ யாராவது ஒருத்தவங்க, நமக்கு பிடிச்ச ஒருத்தவங்க வந்து ஒரு செலிப்ரிட்டி வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னோம்னா, ஓ நமக்கு பிடிச்சவங்க வந்திருக்காங்க, நிச்சயமாக வந்து அது நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்கிப் ஆகும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவோம், நம்ம செலிப்ரிட்டி நமக்கு பிடிச்சவங்க வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம ஏதோ ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருப்போம், அவங்க சொன்னதுக்காக அந்த ப்ராடக்ட்டை நம்ம வாங்க ஆரம்பிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஐஸ்வர்யா ராய், அமிதாப் பச்சன் இவங்கெல்லாம் வந்து என்ன கல்யாண் ஜுவல்லரிஸ்க்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வராங்க. ஸோ இப்போ நம்ம வேறு எங்கேயோ பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அவங்கள நமக்கு பிடிச்சிருந்தா, ஒரு வேளை அவங்கள நமக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னம்னா அந்த கல்யாண் ஜுவல்லரிக்கு போவோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த செலிப்ரிட்டி கூட நமக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்ம ஒரு விஷயம் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக நம்ம சேஞ்ச் ஆகும். அப்புறம் ஒரு ப்ராடக்ட்டுக்கு இல்லைன்னா வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு சாப்பிட்ற பொருளுக்கு யாராவது ஒருத்தவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வர்றாங்க அப்படின்னம்னா நம்ம ஸ்கிப் ஆகி அந்த ப்ராடக்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் மேகியே நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணி சாப்பிட்றோம், நூடுல்ஸ் சாப்பிட்றோம். நிறையா வந்து இந்த விருதுநகர் ஏரியாலலாம் வந்து இந்த புரோட்டாலாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ இது செலிப்ரிட்டி வந்து நமக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கல அப்படின்னாலும் இந்த ஏரியாவில் வந்து புரோட்டா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸ். அது வந்து ஹெல்த் இல்லை. ஸோ இப்போ அந்த அவேர்னஸ் நமக்கு வந்து இப்போ நியூ ஹெல்த் ஸ்டடி வந்து நமக்கு கம்ஸ் அவுட் சேயிங் சம்திங் இஸ் பேட் ஃபார் த ஹெல்த், திஸ் மே டிக்ரீஸ் த டிமாண்ட் ஃபார் த ப்ராடக்ட். இந்த வந்து பரோட்டா சாப்பிட்றதுனால உங்களுக்கு இந்த மாதிரி எஃபெக்ட்லாம் ஏற்படும். ஸோ இதையெல்லாம் வந்து இந்த ஏரியாவோட ஃபேமஸ் ப்ராடக்ட், இதெல்லாம் நம்ம சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது மாதிரிலாம் இல்லாமல் டேஸ்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காம நமக்கு ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு, இது ஹெல்த்துக்கு ரொம்ப பேடாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்ம ட்ராப் பண்ணிடுவோம். ஸோ ஒரு செலிப்ரிட்டி சொல்கிறாங்கன்னு ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்குவோம், அது ஹெல்த் இஷ்யூ நமக்கு கொடுக்குது அப்படின்னா, நமக்கு அவேர்னஸ் வந்துருச்சு அப்படின்னா அந்த ப்ராடக்டை நம்ம வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் சேஞ்ச் இன் த ப்ரைஸ் இன் ஃபியூச்சர். எக்ஸ்பெக்டேஷன் வரும் நமக்கு. இஃப் த ப்ரைஸ் ஆஃப் அ சர்டைன் கமோடிட்டி இஸ் ரெஸ்பெக்டட் டு இன்க்ரீஸ் இன் நியர் ஃபியூச்சர், தென் பீப்புள் வில் பை மோர் ஆஃப் தட் கமோடிட்டி தென் வாட் தே நார்மலி பை. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ கரண்ட்டில் நடந்துகிட்ருக்கிறது என்ன, தக்காளி, இந்த டொமேட்டோ என்ன ஆகுது, நமக்கு ப்ரைஸு எல்லாருமே வந்து நிறையா மீம்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜுவல் வாங்கி கொடுக்குறத விட தக்காளி வாங்கி யார் கொடுக்குறாங்களோ அவங்க தான் பெரிய பணக்காரங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ வந்து மீம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ ரேட்டு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னம்னா ஒரு ப்ராடக்டை நம்ம என்ன செய்வோம், முதலையே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுப்போம். நம்ம இந்த மாதிரி இது வந்து பெரிசபிள் குட்ஸ், நம்ம அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணி வைக்க முடியாது. இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா பெட்ரோல் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஜுவல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 months பிஃபோர் 1 month பிஃபோர் அப்படி இல்லாமல் வந்து 1 gram ஜுவல்லரி கோல்டு வந்து எவ்வளோ இருந்தது அப்படின்னா 4,300 இருந்தது. இப்போ சம்திங் 4,530 இருக்குது இன்றைக்கி ரேட்டு வரைக்கும். ஸோ இப்போ இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த ஜுவல் ரேட்டு டிக்ரீஸ் ஆகும்போது
மக்கள் என்ன பண்ணுவாங்க, வாங்குவாங்க. ஸோ அது வந்து இன் ஃப்யூச்சரில் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா இப்போயே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முன்கூட்டியே அந்த ப்ராடக்டை வாங்கி வச்சுருவாங்க. ஸோ அதுதான் என்னது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் சேஞ்ச் இன் த ப்ரைஸ் இன் ஃப்யூச்சர். இன்னும் எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போ தீபாவளி, பொங்கல், ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வரப்போகுது அப்படின்னோம்னா நிச்சயமாக வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரிலாம் ஃப்ரூட்ஸோட ரேட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 days பிஃபோர் வந்து மக்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் சேஞ்ச் இன் த ப்ரைஸ் இன் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். இஃப் த ப்ரைஸ் ஆஃப் பெட்ரோல் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ரைஸ் இன் ஃப்யூச்சர், இட்ஸ் ப்ரெசன்ட் டிமாண்ட் வில் இன்க்ரீஸ். சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்ட் அஸ் சேஞ்ச் இன் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். 2 டைப் இருக்குது. சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்ட்னா என்னன்னு பார்ப்போம். அதாவது whenever demand for the given commodity changes due to a change in its own price. இப்போ வந்து அதனோட ப்ரைஸ் மாறி இல்லை இன்க்ரீஸ் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ அதனால அதனோட டிமாண்டில் சேஞ்சஸ் ஏற்பட்டுது அப்படின்னம்னா அது சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்டுன்னு அர்த்தம். இப்போ பெட்ரோல் விலையினால பெட்ரோலுக்கான டிமாண்ட் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆச்சுன்னா அதுதான் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னம்னா, இப்போ நான் அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கேன்னா, Pepsi changes due to a change in its own price, then such a change in demand is known as change in quantity demand. பெப்சி அப்படிங்கிறதுல அது ப்ரைஸு ஒரு 5 rupees இன்க்ரீஸ் ஆனாலோ இல்லை 5 rupees டிக்ரீஸ் ஆனாலோ அதனோட டிமாண்டில் ஏற்படுற சேஞ்சஸ் தான் வந்து என்ன அப்படின்னம்னா சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்ட். சேஞ்ச் இன் டிமாண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, whenever demand for the given commodity changes due to factors other than ப்ரைஸை தவிர then such a change in demand is known as change in demand அப்படின்னு சொல்லுவாங்க. If demand for Pepsi changes due to change in the price of Coke or due to change in income, due to change in taste, then such a change in demand for a Pepsi is known as change in demand. இப்போ change in demandனா என்ன அப்படின்னா, ப்ரைஸை தவிர்த்து அதர் ஃபேக்டர்ஸ் மாறுறதுனால அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெப்சியோட ப்ரைஸ் இல்லை, இப்போ பெப்சிக்கு ஆப்போசிட்டாக சாஃப்ட் ட்ரிங்க் என்ன இருக்குது, கோக் இருக்குது. அப்போ கோக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலோ டிக்ரீஸ் ஆனாலோ பெப்சியோட டிமாண்டில் எந்த அளவுக்கு மாற்றம் இருக்குது, இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா. இப்போ சிலருக்கு வந்து டேஸ்ட்டு மாறலாம், சிலருக்கு இன்கம் கூடலாம் குறையலாம். ஸோ அந்த ஃபேக்டர்ஸ்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த டிமாண்டில் சேஞ்சஸ் ஏற்பட்டதுன்னா அதுக்கு பேர் தான் சேஞ்ச் இன் டிமாண்ட். தேங்க்யூ வெரி மச். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் டிமாண்ட். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங் அண்ட் கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.